Hi, hello friends, welcome back to my channel. In the video la nama lehengas oda collections plus adoda price ranges na paaka porom. So price அப்படினு பாத்தீங்கன்னா 2000 ல இருந்து அந்த செட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. एक्चुअली எக்ஸாக்ட்டா நான் சொன்னாலுமே அவங்க சேஞ்ச் பண்ணி சொன்னாங்கன்னா அது தப்பாயிடும். So better நான் price ranges மட்டும் சொல்றேன். இதுல bridal collections semi bridal collections தான் இருக்கும். அதாவது bridal collections ரொம்ப கிராண்டா இருக்கும். அந்த மாதிரில இல்லாம நார்மலா இருக்கிற மாதிரி தான் பார்ட்டி வேர்ஸ்க்கு இல்ல பொண்ணோட தங்கச்சி இல்ல மாப்பிளையோட அந்த சைடு இருக்கிற அடுத்த இம்பார்ட்டன்டான पर्सनக்கு போடுற மாதிரி போடலாம். சோ இதோட ரேஞ்ச் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 2500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டரி இருக்குது. உங்களுக்கு 3500 வரைக்குமே இருக்கு. ஷால் நெட்டட் தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி லெஹங்காஸ் இப்பெல்லாம் ஷால் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ராணி பிங்க் அப்படினா இங்க pearl white கலர். இந்த pearl whiteல நெட்டட் இதுல ஃபுல்லா எம்ப்ராய்டரி போட்டுருக்காங்க. உள்ள இன்னர் கிளாத் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கிளாத் மாதிரி வரும். செகண்ட் சாட்டின் மெட்டீரியல்லையும் ஃபர்ஸ்ட் நெட்டட், செகண்ட் சாட்டின், அடுத்து காட்டன் இருக்கும். இதோட பிளவுஸும் அவ்வளோ கிராண்டா இருக்கு. ஃபுல்லா ஆரி ஒர்க் பண்ணிட்டு பீட்ஸ் கீழே தொங்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே ரொம்ப கிராண்டா இருக்கு. இது பிரைடல் கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் 2800 rupees பக்கத்துல சொன்னாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரி உங்களுக்கு நிறைய இப்ப நான் காட்டுற இந்த லெஹங்காஸ்ல நிறைய பேருக்கு ஹிப் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஹிப் தெரியாத அளவுக்கு தான் இப்ப வர்ற பிளவுசஸ் எல்லாம் வருது. உங்களுக்கு பிளவுஸ் கலர் பிடிக்கல அப்படின்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியா தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு 2400 500 அந்த ரேஞ்சஸ்ல தான் பாத்தீங்கன்னா. அதே எம்ப்ராய்டரி பிரஸ் ஆரி ஒர்க் பண்ணது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷால் வருது. இது பனாரஸ் மெட்டீரியல். பனாரஸ் மெட்டீரியல்ல ஒரு கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி கீழே மட்டும் ஸ்கர்ட்ல கீழே மட்டும் அவ்வளோ கிராண்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல பிளைனா தான் இருக்கிற மாதிரி, ஷர்ட்டுமே பிளைனா இருக்கிற மாதிரி. இதுக்கு பனாரஸ் துப்பட்டா போட்டீங்கன்னா சான்ஸில் அவ்வளோ கிராண்டா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பனாரஸ்லயும் ஃபுல் கிராண்டா இருக்கிற ஸ்கர்ட்டும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி டாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இதுல ஹிப்பு தெரியாது உங்களுக்கு. அதுக்கு ஷால் பிளைனா தான் இருக்கும். ஏன்னா கிராண்டான இருக்கிற ட்ரெஸ்ல ஷால் பிளைனா போட்டாதான் நம்ம ட்ரெஸ் நம்மளுக்கு கிராண்டா எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் டைப்ல இருக்கிற ஒரு ஸ்கர்ட். இதுக்கு பிளாக் கலர்ல மெரூன் மிக்சடு சமிக்கினா ஐ மீன் பீட்ஸ் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட்ல ரொம்ப கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்ட்டி வேர் தான். இதுக்கு ஷால் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல்ல மெரூன் கலர்ல உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிரீம் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெரூன் வித் கிரீம் ஷாலும் ஃபுல் கிரீம் ஒர்க் வச்ச பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே செமி பிரைடல் செட் மாதிரி. இப்போ இது ஒரு புது கலெக்ஷன்ஸ் மாதிரி வந்திருக்கு. கிரே கலர்ல உங்களுக்கு நெட்டட்ல பிங்க் கலர் பிங்க்கும் கோல்டனும் மிக்ஸ் பண்ண மாதிரி கிராண்டா ஒர்க் இருக்கிற ஒரு ஸ்கர்ட்டும், அதுக்கு பிங்க் கலர் பிளவுஸும். அந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சுடியோட டாப் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் தான் பிளவுஸ் இருக்கு. கீழே நெட்டட் மெட்டீரியல்ல புதுசா கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது டிஃப்ரெண்ட். அதாவது முந்தி இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த இது நல்லா இருக்கு. இதுவுமே பனாரஸ் மெட்டீரியல்ல இருக்கிற ஒரு ஸ்கர்ட் தான். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கிரீம் கலர்ல அது மாதிரி கோல்டன் கலர்ல உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் போட்டது. பிங்க் கலர்ல பிளவுஸ் சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்கு. இதுக்குமே ஷால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புட்டா புட்டாவா இருக்கிற ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல்ல இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 2200ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.
எக்ஸாக்டா எனக்கு தெரியல எவ்வளவு அப்படின்னு. ஆக்சுவலா எக்ஸாக்டா நான் சொன்னாலுமே வந்து அது கரெக்டான ப்ரைஸா இருக்குமான்னு வந்து இப்போ இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்றாங்க, நீங்க வந்து சொல்ற ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கு, அங்க போய் பார்த்தோம்னா வந்து கம்மியா அவங்க வந்து ரொம்ப கூட சொல்றாங்க அப்படின்னு. நான் வந்து இது கம்மியா சொல்லி என்ன பார்க்க போறேன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஏன் கூட சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து அந்த ரேஞ்சஸ் போயிட்டு வேற ரேஞ்சஸ் வருதா, அப்படி இல்லை அப்படின்னா வேற கலெக்ஷன்ஸ்ன்னு தெரியல. எனிவே ஃப்ரெண்ட், இப்போ லெஹங்காஸ்ல வந்து நான் கலெக்ஷன்ஸும் நான் அதோட ரேஞ்சஸ் மட்டும் தான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா ப்ரைஸ்ன்னு நினைச்சிட்டு நீங்க இது பண்ணாதீங்க. இந்த கடை பத்தின ஃபுல் டீடைல்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு கலர்ல ரெட்னா டார்க் ரெட்டு கிடையாது, இந்த ரெட் வந்து பிங்க் மிக்சட் ரெட் மாதிரி, அதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கோல்டன் கிரீம்ல வந்து ஃபுல் கோல்டனான இருக்கிறது, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் துப்பட்டாவும் ஆரஞ்சு கலர் வந்து பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஹிப்பு வந்து தெரியாது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், லார்ஜ், எக்ஸல், டபுள் எக்ஸல் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு வந்து நல்லாவே ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் வந்து சைஸ் இருக்கு லெஹங்காஸ்ல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்குது, கிராண்டாக வேணும்னா கிராண்டாகவும் இருக்குது, இல்லை பனாரஸ் மெட்டீரியலில் கொஞ்சம் வந்து ஒரு ஹோம்லியாக வேணும் அப்படின்னாலும் அதுக்குமே இருக்குது. இல்லைன்னா எங்களுக்கு பார்ட்டி வேரில் வந்து காட்டனில் வந்து கொஞ்சம் வந்து லுக் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும், அதாவது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ் பண்ணுவோம். கோயிலுக்கு போகணுன்னா ஒரு மாதிரி, பார்ட்டிக்கு போகணுன்னா ஒரு மாதிரி, கல்யாணத்துக்கு போகணுன்னா ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நாம் வந்து எந்த ட்ரெஸ்ஸை எங்கே போகிறதுக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்மே நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து இதுக்குள்ளே தான் எடுக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு எடுத்து போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். இதெல்லாம் வந்து நிறைய ஓல்டு கலெக்ஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இப்போ லெஹங்காஸ் வந்து எல்லாருமே எடுக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பொட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு 3000க்கு கீழே வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இல்லை, ஆனால் வந்து இருக்குங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ இந்த கடையிலேயே வந்து உங்களுக்கு எந்த ரேஞ்சஸில் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட நாம் வந்து கிளம்புறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் அதில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.